ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பாரதி ராஜா இயக்கி அதிக லாபம் அள்ளி கொடுத்த 9 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாரதி ராஜா இயக்கி பல படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன. நல்ல லாபமும் கிடைத்திருக்கின்றன. இருந்தாலும் மிக அதிக லாபம் என்பது வேறு. இப்பொழுது பாரதி ராஜா இயக்கி மிக அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் 16 வயதினிலே கமல், ரஜினி, ஸ்ரீதேவி நடித்த படம். இந்த படம் 235 நாட்கள் வரை ஓடி மிக பெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தியது. திரையிட்ட பல இடங்களில் வசூல் மழை பொழிந்தது. இந்த படத்தினால் தயாரிப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்கனுவுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து கிழக்கே போகும் ரயில், சுதாகர், ராதிகா நடித்த படம். இந்த படம் சென்னையில் 365 நாள் வரை ஓடி சாதனை படைத்தது. நல்ல வசூலும் கிடைத்தது. பல இடங்களிலும் நன்றாக ஓடியது. இந்த படத்தை தயாரித்த எஸ்.ஏ. ராஜ்கனுவுக்கு அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து சிகப்பு ரோஜாக்கள், கமல், ஸ்ரீதேவி நடித்த படம். இந்த படமும் 175 நாள் வரை ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. மிகவும் நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலமும் தயாரிப்பாளர் KRGக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து புதிய வார்ப்புகள், பாக்கியராஜ், ரதி நடித்த படம். இந்த படமும் 150 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றது. தயாரிப்பாளர் பாரதி ராஜாவுக்கு நல்ல லாபத்தை கொடுத்த படமாகும். அடுத்து அலைகள் ஓய்வதில்லை, கார்த்திக், ராதா நடித்த படம். இந்த படமும் 150 நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தியது. இந்த படத்தை தயாரித்த இளையராஜாவின் சகோதரர்களுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து மண் வாசனை, பாண்டியன், ரேவதி நடித்த படம். இந்த படம் 300 நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் வசூல் சாதனை செய்தது. பல இடங்களில் நன்றாக ஓடியது. இந்த படம் மூலம் தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனுக்கு அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து ஒரு கைதியின் டைரி, கமல், ராதா நடித்த படம். இந்த படம் 175 நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கண்டது. பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் பாரதி ராஜாவுக்கு அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து முதல் மரியாதை, சிவாஜி, ராதா நடித்த படம். இந்த படம் 175 நாள் வரை ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. இந்த படமும் பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் பாரதி ராஜாவுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து கிழக்கு சீமையிலே, நெப்போலியன், விஜயகுமார், ராதிகா நடித்த படம். இந்த படம் 200 நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் வசூல் சாதனை படைத்தது. பல ஊர்களில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வசூல் சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானுவுக்கு மிக பெரிய லாபம் கிடைத்தது. பாரதி ராஜா இயக்கி மற்ற படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் இந்த படங்களுக்கு பின்புதான் அந்த படங்கள் எல்லாம் லாபத்தில் வருகின்றன. சரிவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கன்னடத்தை சந்திக்கிறேன். நன்றி.